இந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை இந்த காலையில நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த காலையிலே இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய செவிகளுக்குள்ளாக பாய்ந்து செல்லுகிற இந்த வார்த்தை நிமித்தம் நீங்க நல்லா இருப்பீங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்னைக்கு உங்களுடைய காரிய கடமைகள், உங்கள் கொடுக்கல் வாங்கல், உங்கள் திட்ட தீர்மானம், உங்கள் போக்கு வரவு, உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேறும்படிக்கு ஜெபம் பண்ண போறோம். உங்களை வாழ்த்துவதற்காக தேவனுடைய வார்த்தையோடு நான் வந்திருக்கிறேன். உங்க லைஃப்ல உங்களுக்கு ஒரு விஷயம், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். என்ன தெரியுமா எதிர்பார்ப்பு இருக்கும்? எல்லாரும் என்ன மதிக்கணும், எல்லாரும் என்ன நேசிக்கணும், எல்லாரும் என்ன கொண்டாடணும், நான் காணக்கூடிய என் உறவுகள், என் சொந்தங்கள், என் அண்டை அயலகத்தார் என்ன ரொம்ப மரியாதையா என்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம். தப்பே இல்லைங்க, எதிர்பார்க்கணுங்க. அந்த எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கையில் பூர்த்தி அடைய வேண்டுமே ஆனால் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குங்க. அது என்ன தெரியுமா? நம்முடைய கெட்டப்பை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது இல்ல, நம்முடைய கேரக்டரை சரியா வச்சுக்கிறது. எந்த அளவுக்கு நம்முடைய கேரக்டரை நல்லா வச்சுக்கிறோமோ, கண்ணியமா வச்சுக்கிறோமோ, நம்முடைய சுபாவத்தை தூய்மையா வச்சுக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்முடைய நடத்தைய கண்ணியமா பிறருடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான்களா நம்ம இருக்கிறோமோ, பா இந்த பிரதரா இவரை தாராளமா நம்பலாம், கண்ணை மூடிட்டு நம்பலாம், சுத்தமானவங்க. இந்த சகோதரியா இவங்களை தாராளமா நம்பலாம், கண்ணை மூடிட்டு நம்பலாம், இவங்க ரொம்ப சுத்தமானவங்க, வாய் சுத்தம் செயல் சுத்தம், சொன்னாங்கன்னா கரெக்டா செஞ்சிருவாங்கப்பா, ரொம்ப ஒழுக்கமானவங்க, ரொம்ப நடத்தையில ரொம்ப நல்லவங்க, அன்புள்ளவங்க, கருணையுள்ளவங்க, மென்மையானவங்க, காருண்யமானவங்க, கர்த்தருக்கு பயப்படுறவங்க. இதை மட்டும் உங்க கிட்ட உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய அன்பர்கள், நண்பர்கள், உங்கள் சொந்தங்கள், பந்தங்கள் உங்ககிட்ட பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், மரியாதையை நீங்க தேடி போகாதீங்க, போகவே வேணாம். ஓடி வந்து உங்களுக்கு மதிப்பை கொடுப்பாங்க, ஓடி வந்து உங்களுக்கு மரியாதையை கொடுப்பாங்க, ஓடி வந்து உங்களை கொண்டாடுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குணம்தான் மதிப்பு மரியாதையை சம்பாதிக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவேதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. திவ்ய சுபாவம் அற்புதமான ஒரு விஷயங்க, அற்புதமான விஷயங்க. ஒருவேளை நீங்க கருணையா, மென்மையா, கனிவா, உண்மையா, உத்தமத்தோடு பிறருடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான்களா, ஒளிவு மறைவின்றி உங்க வாழ்க்கையில நேர்மையா, தூய்மையா நீங்க நடந்து கொள்ளக்கூடிய அந்த சுபாவங்களை பிறர் பார்க்கும் பொழுது கூட இப்படி யோசிக்கலாம், ரொம்ப கோழை போல் இருக்கு, ரொம்ப இப்படி வெகுளித்தனமா இருக்கிறாங்க, இப்படிலாம் இருந்தாங்கன்னா அவங்க பிழைக்கவே முடியாது என்பது போலலாம் நீங்க நினைச்சிடாதீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. உங்கள் மென்மையின் சுபாவம், கனிவின் சுபாவம், இரக்க சுபாவம், பரிசுத்த சுபாவம், பிறருடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளக்கூடிய உத்தம சுபாவம் தான் வலிமையானது. வேத புஸ்தகத்திலே ஈசாக்கு என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு தேவ மனிதன் இருந்தார், மென்மையான மனிதன். துன்புறுத்துகிறார்கள், அவருக்கு சொந்தமான கிணறை அவர் தூர்வாருவதற்கு, அவர் அதை உபயோகப்படுத்துவதற்கு சென்றால் ஊர்ல இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா டார்ச்சர் பண்றாங்க, அவரை வளரவே விட மாட்டாங்க, சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க, டென்ஷன் பண்றாங்க, அவருக்கு சொந்தமானதை சூறையாட பார்க்கிறார்கள். ஈசாக்கு மென்மையாய் நடந்து கொண்டார், வாக்குவாதம் செய்யவில்லை, சண்டையிடவில்லை, குரலிடவில்லை, பொறாமைப்படவில்லை, வஞ்சகத்தன்மை வெளிப்படுத்தவில்லை, தந்திர புத்தியோடு கூட தீமையான காரியத்தை செய்யல. மென்மையா இருந்தாருங்க அந்த மனுஷன், மென்மையா இருந்தாரு. அந்த மென்மையா இருந்த ஈசாக்குக்கு ஆண்டவர் மேன்மையான ஒரு ரெகோபோத்தை கொடுத்தார். இன்றைக்கு இந்த காலையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளே, மென்மையான சுபாவத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். மேன்மையான ரெகோபோத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு தரப்போகிறார். கனிவா இருங்க, கருணையா இருங்க, பிறருடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான்களை நடந்து கொள்ளுங்கள்,
தூய்மை உள்ள நடத்தையோடு இருங்கள். உங்கள் பார்வையிலே பரிசுத்தம், உங்கள் பேச்சிலே பரிசுத்தம், உங்கள் நடத்தையிலே பரிசுத்தம், திவ்ய சுபாவத்தோடு நடந்து கொள்ளுங்கள். மேன்மையான இடத்திற்கு வருவீர்கள். உங்களை எதிர்க்கிறாங்க பத்தீங்களா, பகைக்கிறாங்க பத்தீங்களா, டார்ச்சர் பண்றாங்க பத்தீங்களா, அவங்க கூட மனம் திரும்பி உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, மக்கள் செல்வாக்கு பெருகும் உங்க லைஃப்ல. இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷருடைய தயவிலே அவர் வளர்ந்தாராம். மனுஷ தயவு இயேசு கிறிஸ்துவுக்கே தேவைப்பட்டா உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு தேவைங்க. யோசித்து பாருங்க. உங்க பிசினஸ் செழிக்கணுமா, மனுஷ தயவு வேணும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களுடைய வளர்ச்சியில யாரும் உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தக்கூடாதா, மனுஷ தயவு வேணும். எல்லாத்துக்கும் மனுஷ தயவு வேணுங்க. கடவுளுக்கு அது தேவைப்பட்டுச்சுங்க, ஆண்டவராக இயேசுவுக்கு அது தேவைப்பட்டுச்சுங்க. அதை பெறணும்னு சொன்னா உங்க நடத்தை ரொம்ப முக்கியம். உங்கள் மென்மையான சுபாவம், தூய்மையான சுபாவம், பிறருடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக இருக்கக்கூடிய சுத்த சுபாவம் ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும். சகித்துக் கொள்ளுகிறீர்கள், பொறுத்துக் கொள்ளுகிறீர்கள், வெட்கமே படாதீங்க. நீங்க தான் ஜெயிப்பீங்க, நீங்கள் தான் வெற்றி காண்பீர்கள். ஒரு அற்புதமான ஒரு மனுஷனுக்கு, நல்ல மனுஷங்க, அவருக்கு அந்த நல்ல மனுஷனுக்கு திருமணம் முடிச்சாங்க. திருமணம் முடிச்சு பார்த்தா அந்த மனுஷனுடைய மனைவி பெரிய ஒரு அரக்கினே சொல்லலாம், ஆமா ராட்சசின்னு சொல்லலாம். டார்ச்சர் பண்ண அவருடைய புருஷனை ரொம்ப கொடுமைப்படுத்தும். பாத்தீங்கன்னு சொன்னா சில இடத்துல வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டு அந்த புருஷனுடைய மூஞ்சில எச்சையை துப்போம். அந்த புருஷனுடைய சட்டையை எல்லாம் கிழிச்சிரும். சில இடத்துல இந்த கணவனானவர் அவரு ட்ரெஸ் பண்ணி ஆயத்தமாகி ஆபீஸ் போறாரு, ஃபங்க்ஷன் போறாருன்னா வீட்டு வாசல்ல இருந்து அவர் வெளியே போறாரு பாருங்க, இந்த அம்மா பக்கெட்ல தண்ணி எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடும். அவரு ரெடி ஆகி வாசல்ல இருந்து வெளியே போகும்போது அந்த அம்மா மேல பக்கெட்ல தண்ணியை வச்சுக்கிட்டு அவர் மேல அப்படியே ஊத்தும். தலையில இருந்து ட்ரெஸ் முழுசும் நனைஞ்சிரும். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ட்ரெஸ் நனைஞ்சு போச்சு, பேண்ட் நனைஞ்சு போச்சு. ஒரு வேலைக்கு எப்படி போக முடியும் ஒரு புருஷன், ஒரு மனுஷன்? ஆபீஸ்க்கு எப்படி போக முடியும்? யோசித்து பாருங்க. அவ்வளவு கொடுமைகளை அந்த கணவர் அனுபவித்தும் மென்மையா இருந்தாராம், பொறுமையா இருந்தாராம். ஒரு முறை என்ன ஆச்சா, இவரை அடிக்கிறதுக்குன்னே அவருடைய சொந்த மனைவியே அடியாட்களை வச்சுட்டான், 2 அடியாட்களை. ஒரு நாள் இவர் ஆபீஸ் முடிச்சுட்டு ராத்திரி மிட் நைட் வந்துகிட்டு இருக்காராம். வந்துட்டு இருக்கும் போது 2 பேரு ஒரு மேல ஒரு சில துணியெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு உருவம் மாதிரி வந்து இவரை தாக்குறதுக்காக 2 பேர் வராங்க. அப்ப அவர் சொன்னாரா, 2 உருவமா என்கிட்ட நீங்க வந்திருக்கீங்க, யாருன்னு எனக்கு தெரியல. ஒண்ணு நீங்க கடவுள் கிட்ட இருந்து வந்த ஒரு தூதனா இருக்கணும். அப்படி நீங்க தூதனா இருந்தீங்கன்னா நிச்சயமா எனக்கு கெடுதி செய்ய மாட்டீங்க. ஒருவேளை நீங்க பேயா பிசாசா இருந்தா நீங்களும் எனக்கு கெடுதி செய்ய மாட்டீங்க. ஏன்னா என் மனைவியே ஒரு பேய், நானே ஒரு பேயை தான் திருமணம் பண்ணியிருக்கேன். ஆக மொத்தத்துல உன் தங்கச்சியை தான் நான் திருமணம் பண்ணதுனால எனக்கு நீ கேடே செய்ய மாட்ட அப்படின்னு இவர் பேச ஆரம்பிச்சாராம் பாருங்க. அந்த ஒரு வேஷம் போட்டுட்டு இருந்த அந்த உருவத்துல இருந்து அந்த மனுஷங்க வெளியே வந்து, நாங்க இப்படி சொல்லிட்டீங்க, உங்க ஒய்ஃப் தாங்க உங்களை அடிக்கிறதுக்காக எங்களை அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போயிட்டாங்களாம். அவ்வளவு டார்ச்சர் கொடுக்கும் அந்த மனிதருக்கு அந்த சொந்த மனைவி. என்ன ஆச்சரியம், இவருடைய மென்மையான சுபாவம், நல்ல நடத்தை, நல்ல சுபாவம், ஒழுக்க குணம், தூய்மையான குணம், நல்ல மதிப்பான ஆவிக்குரிய குணம் அவருக்குள்ள இருந்ததுனால ஒரு நாள் வரும்பொழுது அவங்க மனைவியே அசந்து போய் இந்த நல்ல மனுஷனை நம்ம இவ்வளவு சோகப்படுத்தணும்னு சொல்லி அவங்களே திருந்திட்டாங்களாம். அந்த மனுஷர் தான் பின்னாட்களிலே இங்கிலாந்து தேசத்திலேயே பெரிய எழுப்புதலை கொண்டு வந்ததான ஜான் வெஸ்லி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பெரிய தேவனுடைய ஊழியக்காரர். ஜான் வெஸ்லியினுடைய மனைவி இப்படிப்பட்ட டார்ச்சர் அவருக்கு கொடுத்திருக்காங்க சின்ன வயசுல, திருமணமான புதுசுலன்னு சொல்லிட்டு சரித்திரங்கள் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க நல்ல சுபாவம் மக்கள் செல்வாக்கு பெருக வைக்கும். உங்க மென்மையான சுபாவம் மோசமான எதிரிகளை கூட பெரிய மாற்றத்தை, தாக்கத்தை அவங்களுக்குள்ள ஏற்படுத்தும். கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த அளவுக்கு நீங்கள் நெகிழ்வாகவும் கனிவாகவும் அமைதியாகவும்
பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, கடினத்தன்மையை குறைத்துக் கொள்ளுங்கள். வாழ்வில் ஜெயிக்கணுமா? கடினத்தன்மையை, முரட்டு சுபாவத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். மென்மைத்தன்மையை அதிகரித்துக் கொள்ளுங்கள். மேன்மை வேண்டுமா? மேன்மை அடைய விரும்புகிறீர்களா? இந்த நாளிலே மென்மைத்தன்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்காக இன்றைக்கு ஒரு ரெஹோபோத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் பழுகும்படிக்கு, பெருகும்படிக்கு எல்லா வகையிலும் படைத்த தேவன் உங்களுக்கு சகாயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு மார்ச் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை பிறந்த நாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் எம் மனோஜ், அன்பு சகோதரி ஆர் பௌத்ரி மற்றும் பிள்ளைகள் ஏ ரக்ஷனா, எம் நிசி மற்றும் இன்னைக்கு திருமண நாள் காண்கின்ற அன்பு சகோதரர் ஐசக் கந்தன், சிஸ்டர் விமலா மேரி தம்பதியார், சகோதரர் குலசேகர ராவ், சிஸ்டர் ஜெயலட்சுமி தம்பதியார் திருமண நாள் காண்றாங்க. அது போலவே நாளைக்கு மார்ச் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாள் காண போகிற அன்பு சகோதரர் அரசகுமார், அன்பு சகோதரி பி ஜெசி ஷாரன், அதுபோலவே அன்பு மகள் டி லீதியாள் புஷ்பராணி, அன்பு மகன் பி டேனியேல் பரிமள செல்வன் மற்றும் ஏ நிதிஷ்குமார், பி அர்ச்சன பிரியா, நாளை தினத்தில் திருமண நாள் காணக்கூடிய பிரதர் பி முனிசேகர், சிஸ்டர் ஏ மேனகா தம்பதியார், இவர்களுக்காகவும் சேர்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சபை கூடி வருதலை விட்டுவிடாமல் கர்த்தர் உங்களுக்கு தந்த திருச்சபையின் ஆராதனையில் பங்கு கொள்ளுங்கள். ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, இந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் நீர் வலக்கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிப்பீராக. மேன்மைக்கு முன்னானது மென்மையான தெய்வீக சுபாவம் அல்லவா? திவ்ய சுபாவத்திற்கு நாங்கள் பங்குள்ளவர்களாகும்படிக்கு வார்த்தை வாக்கு தத்துவங்களை கொடுத்திருக்கிறீரே அப்பா. வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தெய்வீக சுபாவம், திவ்ய சுபாவத்தில் வளரக்கூடியவர்களை திகழும்படிக்கு பரலோக தேவனுடைய வல்ல நல்ல சிநேக பிரிய நாமத்தினாலே உடைய பிள்ளைகளுக்கு நிறைந்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள் உண்டாக வேண்டும் என மனதார ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். நேச சிநேக பிரிய பாசம் மிகுந்த கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் கூட உடைய கரம் காருண்யம் உடைய பிள்ளைகளை உயர்த்தட்டும். இந்த நாள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்ப நாளாய் இனிய நாளாய் அமையட்டும். உடைய பிள்ளைகளுடைய டிராவல், உடைய பிள்ளைகளுடைய வேலை, சம்பாத்திய வருமானம், நல்வாழ்வு சுகிக்க, துளிர்க்க, செழிக்க தேவாதி தேவனுடைய நல்ல நாமத்தினால உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட விசேஷமாக பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி நிறுத்தாமே தொட்டு ஆசீர்வதித்து ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற அன்பான தெய்வமே, நீர்முடைய பிள்ளைகளுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நாட்களையும் வருடங்களையும் நன்மைகளால் முடிசூட்டி கனப்படுத்தி மேன்மைப்படுத்த வேண்டும் என ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.